அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர் சூரா அன்னாஸ், அதாவது ஜுஸு அம்ம தஃப்சீர் 3ஆம் பகுதியில் கடைசி சூரா. மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். மீண்டும் மீண்டும் மறைந்தும் தோன்றியும் அதிகம் பிழையான உலத்தூண்டுதலை ஏற்படுத்துவோனின் தீங்குகளிலிருந்து அவன் மனிதர்களின் இதயங்களில் பிழையான மன தூண்டுதலை ஏற்படுத்துகிறான். அத்தையோன் ஜின்களிலும் உள்ளான், மனிதர்களிலும் உள்ளான். இவ்வசனங்கள் மனித உள்ளங்களில் உருவாகும் பிழையான தூண்டுதல்களை விளக்குகின்றன. அவை மிகவும் மறைந்து நிற்கும் ஜின்களாலும் மனிதர்களாலும் உருவாகின்றன எனவும் அவை கூறுகின்றன. அத்தகைய பிழையான தூண்டுதலின் தீங்கை விட்டு இறைவன் மூலமாக பாதுகாப்பு பெறுமாறு அவை உபதேசிக்கின்றன. இப்போது முதலில் இவ்வசனங்கள் சொற்பிரயோகங்களையும் வசன ஒன்களையும் விளங்க முயல்வோம். பிழையான உளத்தூண்டுதலை உண்டாக்குபவன் என்ற சொற்பிரயோகத்தின் அரபு பதம் வஸ்வாஸ் என்பதாகும். இதன் மூலச்சொல் வஸ்வசத் ஆகும். இச்சொல்லின் பொருள் மறைவான மெல்லிய ஓசை என்பதாகும். இப்பின்னணியில் நகைகள் ஒன்றோடொன்று உரசிக்கொள்ளும் ஓசையை வஸ்வசத் என அரபில் அழைப்பார்கள். உள்ளத்தில் தோன்றும் மெல்லிய தூண்டுதல்கள் அல்லது உளச்சலனங்களை குறிக்க இச்சொல் இந்த வகையில் பாவிக்கப்படுகிறது. இச்சொல் மிக பெரும்பாலும் பிழையான உள தூண்டுதலுக்கு மட்டுமே பாவிக்கப்படுகிறது. நல்ல உள தூண்டுதல்களுக்கு இச்சொல் பிரயோகிக்கப்படுவது அரபு மொழியில் மிகவும் அரிதாகும். இச்சொல்லின் அடிப்படையாக பிறந்த வஸ்வாஸ் என்ற சொல் அரபிலக்கணப்படி வினையடியாகும். அது மிகைப்படுத்தல் கருத்தில் அதனை செய்பவன் என்ற பொருளில் இங்கே பாவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதிகம் உளச்சலனங்களை ஏற்படுத்துவோன் என இச்சொல்லுக்கு பொருள் கொள்ளலாம். அடுத்த பிரயோகம் மீண்டும் மீண்டும் மறைந்தும் தோன்றும் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஹன்னாஸ் என்ற பிரயோகமாகும். இது ஹனச என்ற சொல்லின் அடியாக பிறந்த சொல்லாகும். ஹனச எனின் மறைந்து தோன்றல் என்று பொருள். இவ்வசனத்தின்படி இப்பிரயோகம் உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்திவிட்டு ஒளிந்து கொள்ளல், மீண்டும் சலனத்தை ஏற்படுத்தல், மறைந்து கொள்ளல் என்று பொருள்படுகிறது. அத்தோடு ஹன்னாஸ் என்ற சொல் வடிவம் ஒரு விடயத்தை அதிகமாக செய்பவன் என்ற கருத்தை கொடுப்பதால் அதிகம் இச்செயற்பாட்டில் ஈடுபடுபவன் அல்லது அடிக்கடி ஈடுபடுபவன் என்ற கருத்தை கொடுக்கிறது. இப்பின்னணியிலேயே மீண்டும் மீண்டும் மறைந்தும் தோன்றியும் அதிகம் பிழையான உள தூண்டுதல்களை ஏற்படுத்துவோனின் தீங்குகளிலிருந்து என அவ்வசனம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த 5வது வசனம் அவன் மக்களின் இதயங்களில் பிழையான மன தூண்டுதல்களை ஏற்படுத்துகிறான் என சொல் விளக்கங்கள் எதுவும் தேவையில்லாதவாறு மிக தெளிவாகவே விடயத்தை விளக்குகிறது. 6வது வசனமான மினல் ஜின்னதி வன்னாஸ் என்பதை 2 அமைப்பில் விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று, இது முன்னால் உள்ள மனிதர்களின் உள்ளங்களில் ஃபீ சுதூரின்னாஸ் என்பதோடு தொடர்படுகிறது என கொள்ளலாம். அதன்படி மக்களது உள்ளங்களில் என்பது ஜின்களின் உள்ளங்களிலும் மனிதர்களின் உள்ளங்களிலும் என்ற கருத்தை கொடுக்கிறது எனலாம். இதன்படி வசனம் கீழ்வருமாறு அமைகிறது. அவன் மக்களின் உள்ளங்களில் பிழையான உள தூண்டுதலை ஏற்படுத்துகிறான், அதாவது ஜின்களின் உள்ளங்களிலும் மனிதர்களின் உள்ளங்களிலுமாகும். 2, மினல் ஜின்னதி வன்னாஸ் என்ற இவ்வசனம் முன்னால் உள்ள வசனத்தை விளக்குவதாக அமைகிறது. அவன் மனிதர்களின் உள்ளங்களில் பிழையான மன தூண்டுதலை ஏற்படுத்துகிறான் என்ற வசனத்தின் அவன் என்பது யாரை குறிக்கிறது என்பதை விளக்குவதாக அமைகிறது. இந்த கருத்திலேயே அத்தையோன் ஜின்களிலும் உள்ளான், மனிதர்களிலும் உள்ளான் என நாம் அத்தியாயத்தின் மொழிபெயர்ப்பில் தந்துள்ளோம். இந்த 2வது கருத்தை அரபிலக்கணப்படியும் கொடுக்கும் பொருளின் படியும் மிகவும் வலுவான கருத்தாகும். இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து இந்த இறுதி 3 வசனங்களும் ஆகும். இதுவரை அவ்வசனங்களை சரியாக புரிந்து கொள்ள முயன்றோம். அந்த வகையில் அதன் சொல் மற்றும் வசன பிரயோகங்களை சற்று விளக்கமாக நோக்கினோம். அரபு இலக்கண சொற்கட்டமைப்பு விளக்கங்கள் அரபு மொழி பின்னணியற்ற தமிழ் வாசகர்களுக்கு அவசியமற்றது என்ற வகையில் விரிவாக அது அமைத்துக் கொள்ளப்படவில்லை. இந்த விளக்கங்களின் அடிப்படையில் இவ்வசனங்கள் தரும் கருத்தை சற்று விளக்கமாக நோக்குவோம். தீய உள தூண்டுதலை அல்லது சலனங்களை மாத்திரம் தனியாக ஒரு அத்தியாயத்தில் இறைவன் சொன்னமைக்கு இறைவனை 3 வகையில் காட்டி பாதுகாப்பு பெறுமாறு கேட்டமைக்கு ஒரு விசேடமான காரணம் இருக்கிறது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். முன்னாள் அத்தியாயம் மனிதனுக்கு வெளியிலிருந்து வரும் ஆபத்துக்களை பற்றி விளக்கியது. இது மனிதனின் உள்ளத்தில் உள்ளிருந்து தோன்றும் ஆபத்து. அந்த வகையில் அதனை விட கடினமான ஆபத்து என்பதில் சந்தேகமில்லை. இதன் உண்மை நிலையை மேலும் விளக்குவோம். மனிதன் பல வகையான மனோ இச்சைகளை இயல்பாகவே கொண்டவன். செல்வம், மனைவி, பிள்ளைகள், பதவி, செல்வாக்கு என எத்தனையோ ஆசாபாசங்களில் அவன் மூழ்கி வாழ்கிறான்.
அந்த மனோ இச்சைகள் தூண்டப்படும் போது மனிதன் இலகுவில் பலவீனப்பட்டு போகிறான், வீழ்ந்து விடுகிறான். இந்த வகையில் இவ்வாறான மனச்சலனங்கள் அல்லது உள தூண்டுதல்கள் மிகவும் ஆபத்தானதே என்ற உண்மைதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. மனித நடத்தையின் மிகவும் ஆரம்ப கட்டம் உள்ளத்தில் தோன்றி மறையும் சலனமாகும். பலமுறை அப்படி தோன்றி மறையும் போது ஆசையாகவும் எண்ணமாகவும் விருப்பமாகவும் நாட்டமாகவும் படிப்படியாக அது வளர்கிறது. இறுதியில் அது செயலாக உள்ளத்தில் தோன்றும். அச்சலனம் தவறானதாக இருக்குமாயின் அந்த முதற்கட்டத்திலேயே அகற்றப்பட வேண்டும். அப்போதுதான் பாவச் செயலாக அது மாறுவதிலிருந்து தப்பிக்க முடியும். உள தூண்டுதல்களில் இருந்து பாதுகாப்பு பெறல் என்பதன் மூலம் வசனங்கள் சொல்ல வரும் கருத்து இதுவே ஆகும். தவறான உளச்சலனங்களிலிருந்து மனிதர்கள் யாரும் தப்பித்துக் கொள்வது சாத்தியமில்லை. ஆயினும் அது பாவச் செயலாக மாறுவதிலிருந்து மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பின் தப்பித்துக் கொள்வது சாத்தியமாகும். விழிப்புணர்வு என்பதன் பொருள் இறை ஞாபகமும் இறை பிரக்ஞையும் ஆகும். இதனையே அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் பலர் செய்தான் மனித உள்ளத்தில் தவறான உள தூண்டுதலை ஏற்படுத்துவான். மனிதன் இறைவனை நினைவு கூறும்போது அவன் பின்வாங்கி ஒளிந்து கொள்வான் என விளக்குகிறார்கள். அதாவது இறை நினைவோடும் இறைவனுக்கான கடமைகளை ஈடுபாட்டோடு செய்து வரும் போதும் இறை நம்பிக்கையாளன் மனோ இச்சை தூண்டுதல்கள் செய்தான் உருவாக்கிவிடும் உளச்சலனங்கள் என்பவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற்று வாழ்வான். பிழையாக உளச்சலனங்கள் அல்லது உள தூண்டுதல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதையும் இவ்வசனங்கள் விளக்குகின்றன. ஜின்களும் மனிதர்களுமே இத்தகைய தவறான உள தூண்டுதல்களுக்கான காரணம் என்கின்றன. அவ்வசனங்கள் ஜின் இனம் சார்ந்த செய்தான்கள் இவ்வேளையை எவ்வாறு செய்கின்றன என்பதனை அது ஒரு மறை உலக உண்மை என்பதனால் எம்மால் சரியாக புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. எனினும் உள்ளத்தில் திடீரென எதிர்பாராது தோன்றும் பிழையான உளச்சலன்களின் போது அவை இன செய்தான்களின் தூண்டுதலாக இருக்க முடியும் என எமக்கு இனங்காண முடியும். அதேவேளை மனிதன் மீது ஜின் இன செய்தான்களால் ஆதிக்கம் செலுத்தி வழி தவறச் செய்ய முடிவதில்லை. வெறுமனே ஒரு பிழையான உள தூண்டுதலை மட்டுமே அவர்களால் உருவாக்க முடியும் என்ற முக்கிய உண்மையை அல் குர்ஆனின் இந்த விளக்கத்திலிருந்து எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அத்தியாயத்தில் மனிதனும் இம்மோசமான செயலில் ஈடுபடுகிறான் என இறைவன் கூறுகிறான். அதாவது மிக அதிகமான பிழையான உள தூண்டுதலை ஏற்படுத்துவோன் வஸ்வாஸ் என அவனையும் சேர்த்தே இறைவன் இங்கே குறிப்பிடுகிறான். இந்த வகையில் ஜின்களில் மட்டுமல்ல மனிதர்களிலும் செய்தான்கள் உள்ளார்கள் என்பது தெளிவாகிறது. மிக மோசமான தீமைகளை பரப்பி உலகை சீர்கெட்ட நிலையில் வைத்திருக்க மனித செய்தான்களும் ஈடுபட்டு உழைக்கிறார்கள் என்பது இதன் மூலம் விளக்கப்படுகிறது. இதனை இன்னும் சில அல் குர்ஆன் வசனங்களும் விளக்குகின்றன.